ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எங்கன்னா சிக்மங்களூர் கூர்க்கு நம்ம கிளாஸ் ட்ரிப்பு, விஸ்காம் ஏ செக்ஷன் கிளாஸ் ட்ரிப்பு. ஓகே, நம்ம இப்போ சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன ட்ரெயினில் போக போகிறோம்னா லால்பாக் எக்ஸ்பிரஸ். கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் போவோம். அங்கேருந்து சிக்மங்களூருக்கு பஸ்ஸில் போவோம். இப்போ எனக்கு லைட்டாக பசிக்க வேற செய்யுது. சாப்பிடலான்னு பார்த்தா எப்படி சாப்பிட்றது? ஏங்க ஏங்க இங்கே பாருங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. ஓ ஏங்க, ட்ரெயின் ஹாரன் அடிச்சிருச்சு. கரெக்டாக 3:30க்கு ஹாரன் போட்டுறாங்க. கிளம்பிடுறோம் சென்ட்ரலில் இருந்து. இது கோல்டன் சேரியட் எக்ஸ்பிரஸ் தானே? கோல்டன் சேரியட் எக்ஸ்பிரஸா மகாராஜ் எக்ஸ்பிரஸா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸரியஸ் ட்ரெயின் இன் இந்தியா. பெங்களூர் கண்டோன்மெண்ட். இப்போ கேஎஸ்ஆர் வந்து சேர்ந்தாச்சு. ஸ்லோவாக உருட்டிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்குள்ளே லோக்கோ போயிட்டு. கேஎஸ்ஆர் பெங்களூர் ஸ்டேஷன் வந்தாச்சு. எப்போ பஸ்ஸுன்னு தெரில, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ட்ரெயினுக்குள்ள வீடியோ எடுக்க முடியல. சென்னை மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரியே இருந்துச்சு. இதெல்லாம் ஜாம் பேக்டா. அண்டர்சவுண்டில் இருக்கவங்க அண்டர்ஸ்டாண்டில் ஏற வந்தவங்கன்னா இந்த சீஸ் சொல்லிட்டாங்க 15 மினிட்ஸில் இங்கே இருப்போம். ப்ரெஷ் அப் பண்ணிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிக்மங்களூர் ப்ரெஷ் அப் பண்ணி பசிக்க ஆரம்பிச்சு. ஸோ அங்கேயே ஒரு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் இருக்குது. அங்கே போய் டீ அடிக்க வேண்டியதான். ரொம்ப பசிக்குது. பெங்களூரில் அந்த டைமுக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியல. ஸோ டீ அடித்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். பேக்கில் லேப்டாப் இருந்துச்சு, கிட்டி பேக் மாற்றிட்டேன். இந்த பேக்கு தான் வச்சுக்கிறாரு. அச்சாச்சு லாக் எடுக்கணும் நாங்கள். ஹாய். ஓகே, பெங்களூர் டிராஃபிக் நார்மல் டிராஃபிக் நினைக்கிறேன். இதோட கொடூரமாக இருக்கலாம். போய் சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியல. எது ஸ்பேஸ் இல்லை. ஆனால் இங்கே கனெக்டின்னு காமிக்குது. ஃபுல் நெட்வொர்க் இருக்குது. ஆனால் இந்த நெட்வொர்க் டிராஃபிக் இருக்குது. ரோட டிராஃபிக் இல்லை, பட் நெட்வொர்க் டிராஃபிக் இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்டு ஒரு அரௌண்ட் 12 அந்த மாதிரி கிளம்புவோமா? நம்ம சாப்பிட ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். வெஜிடேரியன் தான் சொன்னாங்க. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ட்ராவல் அப்போ வயிறு கிட்ட கூட வந்தாச்சு. ஷர்ட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. நம்ம இப்போ என்ன ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் டைம் வரேன் நான் ஷர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு. ஆமாம், பப்புக்கு ஃபேமஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஏரியா. மீன் நெட்டிசன் சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. சாப்பாடு அந்த இடம் நீங்கடா போகிறேன் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்ப வேண்டியதான். சரி, இப்போ ரிட்டர்ன் டு தி பஸ். நீங்கள் இந்த ட்ரிப்பை பற்றி என்னென்னு இருக்கீங்க? நல்லா தான் இருக்குது. என்ன வரைக்கும் நல்லா இருக்குங்கிறீங்க நண்பா? நம்மளை டிஎஃப்எம்னு சொல்லி கொலை பண்ணுறதுக்கு நிறையா பேர் இங்கே வெளியில் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது பெங்களூரில் இந்த மாதிரி கப்புள்ஸை பார்க்கும்போது நம்ம எத்தனை நாள் தான் இப்படியே சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு நாள் அப்படி வருமேன்னு சொல்லி எனக்கு தோணுது. மற்றபடி என்ன பொறாம பொண்ணுங்களோட நான் வந்து உங்களோட போய் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஏமாதிரி நினைக்காதீங்க, தப்பிச்சே நினச்சிக்கோங்க. வழியாக சாப்பிட்டு முடிச்சு வந்து வண்டி ஏறியாச்சு. நீங்களே பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே? சிக்மங்களூரா? சிக்மங்களூர். காலையில் சந்திப்போம். விடிய காலையில் அரௌண்ட் 6:30 ரீச் ஆகிட்டோம் ரூமுக்கு. சரி, வீடியோ எடுக்க முடியலைன்னா சரியான மயக்கமாக வந்துச்சு. கொண்டதுலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. மலையேற போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஜீப் மாதிரி ஒரு வெஹிக்கிட்ட வந்து ஆரம்பிச்சிட்டோம்.
ஜேர்னிங்க. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ப்ரோ? வெஜ்ஜு இல்லையா? ஐ திங்க் நான்வெஜ் தான் சாப்பிடலாம் சார். அதை 6,000 ரூபா தந்து இருக்கோம். இல்லை சிக்கனில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைக்கிள் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு ஆஃபர் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கார் ஓடிக்கும். ஜேர்னியில் போயிட்டே இருக்கும்போது நடுவில் அந்த காஃபி பிளான்டேஷன்ஸை பார்த்தேன். அது வந்து எனக்கு ஒரு டவுட்டு. காஃபி பிளான்டேஷன்ஸும் அந்த பெப்பர் பிளான்டேஷன் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு மரத்தில் கிளைம்பர் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு ஒரு சிமிலராக தோணுது. ஏன்னா பெப்பர் பிளான்டேஷன்ஸ் வந்து நான் வந்து சிறுமலையில் பார்த்துருக்கேன். அதுவும் இதுவும் லைட்டாக நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பெப்பர் பிளான்டேஷன் நினைச்சேன். அதுக்கு வந்து தான் கிளிக் ஆகுது. ஓ சிக்மங்களூர் காஃபிக்கு ரொம்ப ஃபேமஸ் தான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். கேமரா அப்படியே மேலே ஃபோக்கஸ் பண்ணால் மிஸ்ட் தெரியுது. கொஞ்சம் ஹையர் ஆல்டிட்யூட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ இங்கே பாருங்க மிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். கார் எனக்கு சுத்தமாக தெரியல, டிரைவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக ஓட்டிடுறது. ஒரு செக்மான் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சுமோ காரில் போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கார். இந்த டீசல் இன்ஜின் அந்த சுமோ கார் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காருக்கு அந்த சுமோ கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் இருக்கு எனக்கு. 500 ஸ்டெப்பு மேலே இருக்கணுமா? ஒன்றாம் தான் இங்கேயா கையெல்லாம் மரத்து போகுது. வயசான ஒருத்தர் புதுசாக அப்படியே வராங்க. சீக்கிரம் வந்துட்டேன் நான். எல்லாம் பொறுமை வர்றாங்க. அது மூச்சு வாங்குது. அப்படியே சுற்றி போனேன். நடுவில் ஒரு கோவில் இருக்குது. சிவன் கோவிலா இல்லை என்ன கோவில் தெரியல மாதிரி ஏதோ ஒரு கோவில் இருந்துச்சு. பனியாக இருக்குது. பனி ரொம்ப இருக்குது. சம்திங் முருகன் கோவில் கேஸ் முருகன் கோவில். அது ஓன் தமிழில் போட்டு எல்லாரும் ஃபோட்டோ ஷூட்டில் இருக்காங்க. இதை விட சார் கூட ஃபோட்டோ ஷூட்டு போயிருக்கு. யாரும் கூப்பிடல ஃபோட்டோ ஷூட்டுக்கு. நான் ஓல அது ஒரு விஷயம். ஆர் பிஸி இன் ஃபோட்டோ ஷூட்ஸ். வைத்தியகார மாதிரி லாப் எடுத்துருக்கேன். ஒரு மாதிரி இருக்கு. இப்போ கீழே முடிச்சிட்டோம் நாங்கள். காற்று செம்ம ஃபோர்ஸாக அடிக்குது. எவ்வளோ அளவுக்கு ஃபோர்ஸ்னால் என் ஃபோனே கையில் நிற்குமான்னு தெரில. என்னால் கையில் பிடிக்க முடியல. கை வேறு கொஞ்சம் மரத்து போச்சு அந்த ரெண்டில். அந்த கௌஷிக் என்னமோ கேட்குறேன் நான். அவரே என்னமோ சொல்கிறாரு. ஆனால் மைக்கில் சரியாக விழற. அவ்வளோ நாய்ஸ். அந்த ஆரோட நாய்ஸ் அவ்வளோ இருக்குது. வாயிலேருந்து புகை எடுப்போம். 1 நிமிஷம் நல்லா இருக்குது. எல்லாம் அப்படியே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. நல்லா பசி போல. எனக்கு பசிக்கவே என்னென்னு we are returning to another place. So, returning from this place to another place. அந்த சீனுக்கு அப்புறம் பேட்டரி டெட் ஆகிடுச்சு. 3% தான் இருந்துச்சு. அப்படியே டெட் ஆகிடுச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்த உட்காந்து தான் சார்ஜ் போடுற. பவர் பேங்க்லேயும் பேக்கப் இல்லை. ஸோ இப்போ கேம்ப் ஃபயர் கிளம்புறோம். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தாச்சுன்னா கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு டின்னரை முடிச்சுட்டு கேம்ப் ஃபயராக தெரியல. கேம்ப் ஃபயரில் நல்லா மழை வேறு செஞ்சிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் ஆடிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக. எனக்கு தான் மூடு வரல. எனக்கு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருக்காங்க. இத்துடன் இந்த டேயோட விடாக முடிச்சிருவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இப்போ தான் ஒரு 6:30 போல் சிக்மங்களூர்லேருந்து கூர்குக்கு கிளம்புறோம். குடகுமலை சம்திங் பஸ்ஸை பார்க் பண்ணிட்டாங்க. என்ன சம்திங் மனஸ்ரீ புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி கோல்டன் டெம்பிள் சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பின்னாடி மாங்கெல்லாம் போகிறாங்க. இந்த பிளேஸ் பார்த்தா ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் மாதிரி இருக்குது. மொனஸ்டின்னு போட்டிருக்காங்க. எனக்கு மொனஸ்டின்னா என்னன்னு தெரியாது. அண்ட் நிறைய மாங்க்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தேன். அந்த மாங்க் அந்த 7ஆம் அறிவு படத்தில் தாமுன்னுவாங்களே அந்த அந்த காஸ்டியூமில் இருக்காங்க எல்லாரும். நல்லா சென்டரில் இருக்கிறது புத்தர், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறது யாரும் தெரியல. அந்த பிக்சரில் இருக்கிறது யாரும் தெரியல. சைடில் ஒன்றும் எனக்கு தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது. ஸோ சும்மா இருக்கு. அப்போ ஜோசப், உங்களுக்கு இந்த இடத்த பற்றி என்ன தெரியும்? இன்னும் ஏதாச்சும் தெரியுமா? என்ன ஐடியா? டிபெட்டன் கோல்டன் டெக்னிக் சொல்லுவாங்க. யூஸ்வலாக டிபெட்டில் போய் பார்க்க வேண்டியது கோர்ட்டில் வந்து பார்க்க. ஓகே ஓகே, அவ்வளோதான் தெரியும். தவிர்த்து ரொம்ப பெருசாக கேட்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யர் ஸ்பீச். கஷன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அந்த பிளேஸ் பற்றி? என்ன பிளேஸ் இது? ஊரில் இருக்கிற கோல்டன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இதே மட்டும் இங்கே புத்திஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே நேபாள்லேருந்து ட்ராவல் ஆகி அப்படியே இங்கே அந்த சவுத் சைடு வந்து வந்திருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி வந்து அப்படி தான் போட்டிருந்துச்சு. பார்த்தேன், நல்லா ஆர்கிடெக்சர் பிளேஸு. சரி, தேங்க்யூ. நான் இந்த மாதிரி கேள்வியை ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை கேட்கலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பேச தெரியாது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை. இந்த ஒரு மாங்க் பார்த்தா கையில் ஏதோ ஒரு துளசி மாலை மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஹீஸ் த ஓல்டு மாங்க். பட் ஊரில் இன்னைக்கு ஜிட்டோ அப்படின்னு ஊருக்கு தான் அந்த கோல்டன் டெம்பிள் முடிச்சாச்சு. இப்போ லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் தெரியுமா? நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் தெரியுமா? போட்டிங்கா? ஷுவர். போட்டிங் தரேன். பேம்பூ ஃபாரஸ்ட். மேங்கோ ஃபாரஸ்ட்டா? பேம்பூ ஃபாரஸ்ட். பேம்பூ எதுல ஏற்பாடு? இப்போ நம்ம எங்கேயே வந்திருக்கோம்னு பார்த்தா பேம்பூ கார்டனுக்கு வந்திருக்கோம். போட்டிங் இல்லை. போட்டிங் வந்து எப்போ போகும் தெரில. சாப்பிட்டு முடிச்சுட்டு பேம்பூ கார்டனுக்கு வந்திருக்கோம். அது ஒரு 1 hourன்னு சொன்னாங்க. 1 hour முடிச்சுட்டு அடுத்த போட்டிங் தான் நினைக்கிறேன். இங்கே தான் காவேரி ஆரம்பிக்குது. ஸோ காவேரி தான் சரி நல்லா காவேரி இங்கே தான் ஆரம்பிக்குது. Jurassic Jungle River Rock Walk Deer Park. வியூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ஜாய் பண்ணுற அந்த டவுட்டு தான். ஃபாரஸ்டாக இது அதனால் ஐஐடியில் மான் பார்க்குறப்ப ஒரு மான் 2 மானை தொட்டு போயினேன். தொட்டு தலையில் தடவி டேம் பண்ணியிருக்கேன். பட் இங்கே கேஜ் மாதிரி இருக்குது. இப்போ தானே போட்டிங் வந்தோம். போட்டிங் தானே போகிறோம் இப்போ. ஆமாம் ஆமாம், எல்லோரும் பாய்
இதுடா போய் வேலை பார்க்கணும்டா அடுத்த நாள். பார்ப்போம். நமக்கு அதான்டா வேலை. அதான்டா. ட்ரிப்பாக முக்கியம். நமக்கு மீட்டிங் இருக்குது, நமக்கு அசைன்மெண்ட் இருக்குது. ஆமாம், ப்ராஜெக்ட் இருக்கு. இதோட அசைன்மெண்ட் தான் இப்போ பண்ணுறது கூட. ஆமாம், இது ஒரு அசைன்மெண்ட் தான். நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம். நடந்துக்கிட்டே இருக்கோம். நான் சொல்கிறேன் ரிப்பீட் பண்ண சொல்லுத நான் சொல்கிறது. சரி இந்த மாதிரி தான் சொல்லுங்கப்பா. நிறைய இருங்க பாய். முடிஞ்சிருச்சு போல. பாய் சொல்லுங்க பாய். ஏதாச்சும் இன்டர்வியூ கொடுங்க பாய். இன்டர்வியூ கொடுங்க. டிவிபிக்கு இன்டர்வியூ கொடுங்க. நான் இங்கே இருக்காரு. ஆமாம், அவன்கிட்ட கேட்பேன். ஏதாச்சும் கொடுங்க இன்டர்வியூ. அப்படியே போயிட்டாங்க. மிமோசா டஸ்மினாட் பிளான்ட் வாங்கல. போட்டிங் போனோம்னு பார்த்தா சரியான அடமழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாருமே போயிட்டாங்க, ஒரு 4-5 பேர் தவிர. போட்டிங் போயிட்டு வந்தவங்க கேட்டால் நீ வந்திருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்திருக்கும், ஆனால் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததே ஜீன்ஸு தான். நான் கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ வின்டர் கிளாஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். கேஷுவல் ஷார்ட்ஸு டிஷர்ட்ஸ்னால் தான் எதுவுமே கொண்டு வரல நான், அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் அடுத்த லொக்கேஷன் நம்ம பார்க்க போகிறது டிஜே ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாளை மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு தான் கடைசி லொக்கேஷன் மைசூர். இப்போ கூர்க்லேருந்து பஸ் ஏறிட்டோம் மைசூர் ஜங்ஷன் வரைக்கும். மைசூர் ஜங்ஷனில் வந்தே பாரத்துக்கு போட் பண்ண போகிறோம், சென்னை சென்டர் வரைக்கும். அவங்க வந்தே பாரத் தான் போகிறோம். அப்பாடா, நல்ல வேலை ட்ரெயின் கிளம்பிருச்சு. சென்னை போய் சேர்ந்தா ஓகே போதும் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ட்ரிப்பு எனக்கு அவ்வளவோ பிடிக்கல எனக்கு. ஓகே, இந்த விலாக் எடுக்கிறதுக்காண்டி ட்ரிப்பு போகணும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி சென்னை செட்டில் வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் இங்கே இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ட்ரெயினில் என் கண்ணாடி மட்டும் உடஞ்சிருச்சு. இதில் ஒரு நட்டு லூஸ் ஆகி அது இந்த ஹேண்டில் வரும், அங்கே இடத்துல உடஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அன்டில் தென் சைனிங் ஆஃப் மை செல்ஃப் யுத்திக்.